தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் பிள்ளை பூரதம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் 85. பார்க்கும் திசைதோறும் பாசாங்குஷமும் பனிச்சிறை வந்து ஆர்க்கும் புதுமலரைந்தும் கரும்பும் என் அல்லல் எல்லாம் தீர்க்கும் திரிபுரையாள் திருமேனியும் சிற்றிடையும் வார்க்கும் குமமுலையும் முலை மேல் முத்து மாலையுமே. அபிராமி பட்டர் அபிராமி அன்னையின் மேல நல்லா முழுகின அன்பு பூண்டவர். பக்தினா அப்படி ஒரு பக்தி. எப்பொழுதும் சதா சர்வ காலமும் அன்னையை பத்தின ஸ்மரணத்திலேயே இருக்காரு. இப்ப நம்ம பொதுவா பார்த்தோம் அப்படின்னா, யார் மேலேயா நம்ம ரொம்ப அன்பு செலுத்தினோம்னு சொன்னா அவங்களுடைய எங்க பார்த்தாலும் அவங்கள பாக்குற மாதிரியே இருக்கும். பொதுவா இப்ப யாராவது டெலிவரிக்காக அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு ஒரு வந்து இங்க டெலிவரி முடிஞ்சு குழந்தை பிறந்து புண்ணியாவச்சனம்லாம் பண்ணி கொஞ்ச நாள் உடம்பெல்லாம் சரியாகி திரும்ப அவங்க வீட்டுக்கு போகும்போதுக்கு அப்புறமா இந்த பெண்ணை பெற்ற பெற்றோருக்கு எங்க பார்த்தாலும் அந்த குட்டி குழந்தை இருக்கிற மாதிரியும் ரூம்ல வந்து ஒரு சடனா ஒரு எம்டினஸ் எங்க பார்த்தாலும் அவங்கள பாக்குற மாதிரியே இருக்கும். யாருமேயா ரொம்ப பிரியம் வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஆப்சன்ஸ்ல அவங்களையே பார்த்துட்டு இருப்போம். நம்ம வெளியிலையும் அவங்களே பார்த்துட்டு இருப்போம். கம்பராமாயணத்துல ஒரு இடம் வருது. அதுல வந்து ராவணன் வந்து சீதாமாவை பத்தி கேள்விப்பட்டுட்டு சீதாமா எப்படி இருப்பான்னு அதையே யோசிச்சுட்டு இருக்கான். அதனால பாக்குறது அத்தனையும் அவனுக்கு சீதாமாவே தெரியாது. ஆனா சீதாமா உண்மையில எப்படி இருப்பாங்கிறது ராவணனுக்கு தெரியாது. ஆனா பாக்குறதெல்லாம் சீதாமா சீதாமான்னு நினைச்சுன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ சூர்பனகையை கூப்பிட்டு நீ இங்க பாரு, அது அங்க இருக்கிறது சீதாமான்னு கேட்கிறான். அவனுக்கு மட்டும் தான் கண்ணுக்கு தெரியாது சீதாமான்னு. அவளுக்கு வந்து ராமரை பார்த்துட்டு வந்திருக்காரு. அதனால எங்க பார்த்தாலும் அவருக்கு ஸ்ரீராமரை பாக்குற மாதிரியே இருக்கு. ஆமா, அவர் தான் ஸ்ரீராமர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு சாதாரணமான ரொம்ப நீச்சமான ஒரு காமிய விஷயத்திலேயே இந்த மாதிரி இருக்கும் பொழுது உயர்ந்த பக்தி விஷயத்துல எப்படி இருக்கும்? அபிராமி பட்டர் உள்புறத்துல எப்போ உன்முகமாக எப்பவும் அம்பாளை தியானித்த வண்ணம் இருக்கார். அதனால கண்ணை திறந்து வெளியில பார்த்தா எங்க பார்த்தாலும் அவருக்கு அன்னையின் திருவுருவம் மட்டுமே தெரிகிறது. எந்த திசையில பார்த்தாலும் அன்னையை மட்டுமே அவர் பார்க்கிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த பக்தி. அதாவது வாழ்க்கையில வேற எந்த விஷயத்திலும் டிபெண்டன்ஸ் கிடையாது. வேர்ல்டு டிபெண்டன்ஸ்ங்கிறது ஜீரோ. ஏதோ வாழ்க்கையில வாய்க்கு வந்து கையில பிரசாதம் கிடைச்சதுன்னா வாயில போட்டுப்போம். இல்லாட்டினா அதுக்காக கூட முயற்சி செய்யறது இல்லை. உயர் வாழறதுக்காக கூட ஒரு முயற்சி இல்லாம இருக்க முற்றிலுமான கடவுளை சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை. சீதாமா பார்த்துட்டு ஆஞ்சநேய சுவாமி திரும்ப வந்து இந்த மாதிரி கண்டேன் சீதையை அப்படின்னு சொன்னோன்னே ஸ்ரீராமருக்கு என்ன கொடுக்கறதுனே தெரியல. என்கிட்ட எதுவுமே இல்லையப்பா, நான் என்னதான் உனக்கு கொடுக்கணும்னு சொல்லி கட்டி தள்ளிக்கிறார். இப்ப ஆஞ்சநேய சுவாமி சொல்றார், பிரபோ நீங்க இருந்தா மாத்திரம் போதும், எனக்கு நீங்க மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. வந்து நாரத பக்தி சூத்திரத்துல ரொம்ப அழகா ஸ்ரீ நாரதர் சொல்றார், பிரேமம்னா என்ன, பிரேமான என்ன, பக்தினா என்ன, பக்தியுடைய இயல்பு என்ன, பக்தியின் இலக்கணம் என்ன அப்படின்னா சாது அஸ்மின் பரம பிரேம ரூபா அப்படின்னு 2வது சூத்திரத்துல சொல்றார். பரம பிரேம ரூபா. பக்தினா என்ன? அஸ்மின் அந்த பகவான் இடத்துல பரம பிரேம ரூபா. பக்தியின் இயல்பு. ரூபம்னா இங்க வடிவம் கிடையாது, நேச்சர், குணம், இயல்பு, இலக்கணம். பக்தியினுடைய இலக்கணம் என்னன்னா பரம பிரேம ரூபா. பரமான்னு சொல்லியாச்சுன்னா அது மட்டும்தான், செகண்ட் ஒண்ணு இல்ல, 2 ஃபர்ஸ்ட் எல்லாம் கிடையாது, பகவான் மட்டும்தான் முக்கியம். பரம பிரேம ரூபா. பரமானாலே ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பக்தி தான். பகவான் மட்டும்தான் வேணும், வேற எதுவும் எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. நம்மளும் அந்த மாதிரி தான் பிரார்த்தனை பண்ணணும். அம்பாளின் இடத்துல, அம்மா எனக்கு உன்னை மட்டும் நான் பிடிச்சுக்கிற மாதிரி பண்ணு, பாக்கி என்ன வேணா நடந்துட்டு போறது. சுத்தி எத்தனை ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு போட்டோம், எத்தனையோ விஷயங்கள், யாருக்கு உடம்பு சரியில்லாம ஆகட்டும், ஆஸ்பத்திரிக்கு போகட்டும் வரட்டும், என்ன வேணா நடக்கட்டும், இங்க
கல்யாணம் நடக்கட்டும், எல்லாம் வந்து போகட்டும், என்னமோ டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கட்டும், பட் என்னுடைய மனசு எதுல கட்டி கட்டி வச்சிருக்கணும், உன்னுடைய பாதார விண்ணங்கள்ல என்னுடைய மனசு கட்டப்பட்டுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை தான் நம்ம எப்பவுமே அம்பாள் கிட்ட வைக்கணும். வேற எதுக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணக்கூடாது. வாயில இருந்து அதை தாண்டி நம்மளுக்கு பிரார்த்தனை வரணும்னா கூட சர்வோஜனா சுகினோ பவந்துங்கிறது கூட வேஸ்ட் தான் எனக்கு. அது கூட என்ன வந்துன்னா நம்ம சொல்லணும்னா ஒரு பிரார்த்தனை சொல்லணும். அதை தாண்டி இது அத்தனையும் அவளுடைய செட்டப் இல்லையா? இப்போ ஒரு அம்மா குழந்தைய பெஸ்டா பார்த்துட்டு இருக்கா, அவர்கிட்ட போய் நம்ம அட்வைஸ் பண்றோங்கிற பேர்ல குழந்தைய ஜாகிரதையா பாத்துக்கோமான்னு அது எவ்வளவு ஒரு மூடத்தனமான விஷயம். அவளோ எப்பவும் நொடிக்கு நொடி அந்த குழந்தையோட வெல்ஃபேர்லயே குறியா இருக்கா. பெற்ற குழந்தைய விட்டுடுவாள் அம்மா வந்து அப்படி பாத்துக்கிறா. அவகிட்ட போய் குழந்தைய நல்லா பாத்துக்கோ அப்படின்னு நம்ம சொன்னா எவ்வளவு அல்பமோ, அதே மாதிரிதான் அம்பாள் கிட்ட போய் நம்ம சொல்றது கூட எனக்கு சில சமயங்கள்ல தோன்றது. சர்வோஜனா சுகினோ பவந்து அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த அம்மா கிட்ட என்ன சொல்லணும்? எல்லாரும் நல்லா இருக்கட்டும்மா. இந்த எல்லாருங்கிறதுல எல்லாரும் வந்துடுறாங்க. அதுதான் மேக்சிமம் நம்ம வேண்டிக்கலாமே தவிர அதை தாண்டி நம்ம எதுவும் கேட்கறதுக்கு இன்னும் சமாச்சாரம் இல்லை. இந்த வாழ்க்கையில ஒரு சாரமும் இல்லாத இந்த வாழ்க்கை அதுல சாரமானது இந்த பக்தி மட்டும்தான். ஏதாவது உருப்படியா நம்ம பண்ணக்கூடியது அப்படின்னு கேட்டா அம்பாளை பிடிச்சுக்கிறது மட்டும்தான். அம்பாளுடைய பாதார விண்ணங்கள்ல எப்பவும் நம்ம மனசு சமர்ப்பணம் பண்ணணும். ஏதாவது நெகட்டிவ் தாட் வருதா, ஏதாவது பயம் வருதா, யாரை பத்தியாவது ஜெலசி வருதா, எல்லாத்தையும் புஷ்பமாக்கி அம்பாளின் சரணான விந்தத்துல நம்ம சமர்ப்பணம் பண்ணிடணும். இந்த மாதிரி ரொம்ப உயர்ந்த பக்தி இருக்கும் பொழுது அவங்க பாக்குற இடத்துல எல்லாம் நிறைய பேருக்கு இப்படி இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு காளிமாவோட தரிசனம் ரொம்ப ஈஸியாலாம் கிடைச்சுடல. அம்மா எனக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படியெல்லாம் வந்துடல. எவ்வளவு அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, எவ்வளவு தியானம் பண்ணியிருக்காரு, எவ்வளவு உபாசனைகள் பண்ணியிருக்காரு, எவ்வளவு உடம்பையும் மனசையும் எவ்வளவு அதுலயே செலுத்தி இருக்காரு. இது இல்லாம நான் வாழ மாட்டேன், அம்பாளையும் தரிசனம் இல்லாம எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் உயிரை முடிச்சுக்கிறேங்கிற லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அம்பாள் வந்து தரிசனம் கொடுத்தாரு இல்லையா? அதனால ரொம்ப சாமானியமான விஷயம் கிடையாது. ஆனா ஒரு வாட்டி அந்த மாதிரி நம்ம மனசையும் உடம்பையும் அம்பாள் கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவ நம்மள பார்த்துப்பா. அருணகிரிநாதர் அந்தர் அலங்காரத்துல பாடுறார் வந்து, எங்கே நினைக்கினும் அங்கே வந்து என் முன் எதிர் நிற்பனே. முருகப்பெருமான் என்ன பண்ணுவார், எங்க நான் நினைச்சாலும் இங்க வா அப்படின்னா இங்க வந்து என் கண் முன்னாடி நிற்பார், அங்க வா அந்த ரூம்ல வந்து நிற்பார். அந்த மாதிரி எங்க பார்க்க எங்க நினைக்கிறேனோ அங்க என் கண் முன்னாடி தரிசனம் தரக்கூடிய அவ்வளவு கருணை வாய்ந்த முருகப்பெருமான் அப்படின்னு பாடுறார். அது மாதிரி பக்தர்களுக்கு மட்டும் இல்ல, நாராயண பட்டர் எப்படி குருவாயூரப்பனை பார்த்துட்டே இருந்தார், அவர் கூட விளையாடினார், எல்லாம் படிக்கிறோம் நம்ம. இந்த மாதிரி மகான்களுக்கு மட்டும் இல்ல, உண்மையான பக்தியுடைய ஒரு சாதாரண பரம ஏழைக்கும் கூட பகவான் வந்து அந்த மாதிரி காட்சி தந்து அவர்களுக்கு எத்தனையோ உதவிகள் புரிந்திருக்காரு. நம்ம எவ்வளவோ புராணங்களும் நம்ம எத்தனையோ கதைகள் நம்ம கேட்கிறோம் இல்லையா? அதே போல இங்கேயும் அபிராமி பட்டர் வந்து அபிராமி அன்னை வெளியிலையும் உள்ள மாத்திரம் இல்ல, தியானத்துல மட்டும் இல்ல, உண்முக தியானத்துல மட்டும் இல்ல, வெளியிலையும் அவர் பார்க்கிறதெல்லாம் அபிராமி அன்னையுடைய திருவுருவம் மட்டுமே. என்ன பாடுறார்? அம்பாளை பாக்குறார். என் அல்லல் எல்லாம் தீர்க்கும் திரிபுரையாள். என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கிடுவா. மனசுல வந்து அவளை தியானம் பண்ணும் பொழுது வேற எந்த ஸ்மரணையும் இல்லை, மனசுல வந்து ஒரு கஷ்டம் இல்லை, அமைதியான அமைதி, ஆனந்தமான ஆனந்தம். கண்ணுக்கு வெளியிலே இருக்கிறாளா, எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்ததில்லை அவ வாழ்க்கையில, எல்லாத்தையும் அவ பார்த்துக்கிறாள். என் அல்லல் எல்லாம், என்னுடைய துன்பங்களை எல்லாம் கேட்கக்கூடிய சக்தி படைத்தவளான திரிபுரையாள். திரிபுரையாள்ங்கிற சொல்லுக்கு நிறைய மீனிங் இருக்கு. மூன்று மூன்றாக எதையெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் இதை சேர்த்துக்கலாம். மூன்று உலகங்களிலும் மிகுந்த சுந்தரி, திரிபுர சுந்தரின்னு அம்பாளுக்கு ஒரு நாமம் இருக்கு. திரிபுரை அப்படிங்கிறது அதுதான். திரிபுரைனா மூன்று புறங்கள்லையும், அதாவது மூன்று உலகங்கள்லையும் அம்பாள் தான் மோஸ்ட் பியூட்டிஃபுல், அழகான அழகு உடையவள், அப்படிப்பட்டவள். அது மட்டும் இல்ல, மூன்று அவஸ்தைகள் நம்மளுடைய ஜாகிரத அவஸ்தா, ஸ்வப்ன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா, அதாவது விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை, மூன்று நிலைகளிலும் நாயகியாக அவள் தான் இருக்கா. அப்புறம் சூரிய சந்திர அக்னிக்கு அவள் தான் நாயகியா இருக்கா. அதே மாதிரி மும்மூர்த்திகளின் தலைவியாக இருக்கா. அந்த மாதிரி மூன்று விஷயமாக நம்ம என்னெல்லாம் சொல்றோமோ அது எல்லாத்துக்கும் தலைவியாக இருக்கா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். திரிபுரையாள். அப்புறம் மேலேன்னு பார்த்தோம்னா அவளுடைய அங்கங்களை சொல்ற. பாஷாம் குஷமும், கையில என்ன ஏந்திருக்கா, ஒரு கையில பாஷம் வச்சிருக்கா, வலது கையில அங்குஷம் வச்சிருக்கா, இடது கையில பாஷம் வச்சிருக்கா.
அம்பாள். அது எதை குறிக்கிறது? நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். இதெல்லாம் நிறைய பாடல்கள் அபிராமி பட்டர் இதை பாடியிருக்கார். ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதா அங்குஷ உஜ்வலா. ராகம் அதாவது அதீதமான பற்று, அதை குறிப்பது இந்த ராகஸ்வரூப பாஷம். பாஷ கயிறு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா கட்டி இழுத்துரும். எதன் மேலேயாவது ஏதாவது பொருள் மேல நம்ம மனசை செலுத்தினோம்னு சொன்னா கட்டி இழுக்கும். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு அது ரொம்ப பிடிச்சது, அது வேணவே வேணும்னு நினைக்கிறது. அதுக்குதான் ராகம்னு பேர். இந்த ராகத்தை குறிப்பதாக இருப்பது அந்த அம்பாள் கிட்ட இருக்கிற அந்த கயிறு, பாச கயிறு. அங்குஷம் அப்படிங்கிறது புகட்டி, யானையெல்லாம் கண்ட்ரோல் பண்றது. இது இங்க என்ன குறிக்கிறதுனா, அங்குஷம் வந்து எதை குறிக்கிறது? குரோதா அங்குஷ உஜ்வலா. குரோதம் அதாவது அதீதமான கோபம், தேவையில்லாத கோபம். எல்லார் வெளியும் வந்து ஒரு தேவையில்லாத வெறுப்பு, பயங்கர ஸ்ட்ராங் வெறுப்பு. நமக்கு அவசியம் இல்லை, அது நியாயமா தர்மமா எல்லாம் விஷயம் வேற. பட் அது நம்ம உடம்பை பாதிக்கும், மனசை பாதிக்கும். அதனால அதீதமான கோபமும் நமக்கு அவசியம் இல்லை. அதை அங்குஷமா வச்சுருக்கா. அம்பாள் கையில பாசமும் அங்குஷமும் வச்சுருக்கான்னா அது எதை குறிக்கிறதுனா, அம்பாள் வந்து விருப்பு வெறுப்புகளை கடந்தவள், வேண்டுதல் வேண்டாமை இல்லான், அப்படிப்பட்டவள். அவ என்ன பண்ணுவா, நமக்கும் நம்முடைய விருப்பு வெறுப்புகளையும் குறைத்து அதை பேலன்ஸ் வைக்கிறதுக்கு அவ ஹெல்ப் பண்ணுவான். அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாதபடி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான். இல்ல எனக்கு ரொம்ப கோவம் இருக்கு இந்த பர்சன் மேலன்னு அம்பாள் கிட்ட அது நம்ம சரணாகதி பண்ண வேண்டியதான். அம்மா எனக்கு முடியல, இதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கோபமா வருது, எனக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு, என் மனசுல இருந்து இந்த கோவத்தை எடுத்துடு, எனக்கு இந்த நெகட்டிவ் தாட் வேண்டாம், இவங்களை பார்த்து எனக்கு வந்து வெறுப்பு வேண்டாம், நான் போய் அவங்க கிட்ட ஈஷி பழகாட்டாலும் எனக்கு மனசுல வெறுப்பை எடுத்துக்கணும்னு அவங்க கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னு சொன்னா அவன் நம்மளுடைய வெறுப்பை நீக்கி தருவாள். அதே மாதிரி எனக்கு ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கு, இந்த பர்சனை விட்டுட்டு இருக்கவே முடியல அப்படின்னா அதையும் நம்ம அம்பாளின் சரணார விந்தங்கள்ல நம்ம சமர்ப்பணம் பண்ண முடியும். அவன் நமக்கு அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவான். பாஷ அங்குஷத்தை கையில் ஏந்தியவளாக இருக்கிறாள், அது தெரியுது அவளுக்கு. அதுக்கப்புறம் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும். பனினா குளிர்ச்சி பொருந்திய, சிறைனா சிறகுகளை உடைய, வண்டுகள், வண்டுகள்லாம் ஆர்க்கும் அப்படின்னா முரலும், வண்டு முரலும்னு படிப்போம், எம்னு சத்தம் போட்டு இருக்கு. குளிர்ச்சி பொருந்திய வண்டுகள் சிறகை விரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. அம்பாள் கிட்ட அன்றைக்கு பூத்த புது மலர்களாக 5 மலர்கள். அது என்ன 5 மலர்கள்னா, அம்பாளுடைய பானங்கள் இல்லையா, வில்லுக்கான, கரும்பு வில்லுக்கான பானங்கள் 5. அசுர சம்ஹாரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதனால அம்பாள் வந்து கையில அந்த பூங்கலைகளை வச்சுருக்கா. வில்லும் ரொம்ப ஸ்வீட்டான வில்லு தான், அது ஹர்ட்டே பண்ணாது யாரையும். கரும்பை வில்லாக கொண்டிருக்கா இன்னொரு கையில. ஆகையினால வண்டுகள் ஆக்கக்கூடிய, குளிர்ச்சி பொருந்திய வண்டுகள் ஆக்கக்கூடிய புத்தம்புது மலர்கள் 5 ஒரு கையிலும் இன்னொரு கையில கரும்பினை வில்லாக உடையவளுமாக இருக்கிறாள் அம்பாள். அதுக்கப்புறம் திருமேனியும், அம்பாளின் திருமேனி ஒளி பொருந்திய மேனி. உள்ளுக்குள்ளார நம்ம எப்படி பிரகாச ஸ்வரூபமா பார்க்கணுமோ அதே மாதிரி வெளியிலையும் நல்ல ஒளி பொருந்திய ஸ்வரூபமாக அபிராமி பட்டர் பார்த்துட்டு இருக்காரு. அம்பாளுடைய திருமேனி ஒளி பொருந்தியதாக இருக்கு, செக்க சிவந்த, அப்படியே எப்படி நம்ம சூரியனை பார்த்தா அப்படி கதிர்கள் தெரியறதோ அந்த மாதிரி அம்பாளுடைய திருமேனியும் ஒளி பொருந்தியதாக இருக்கு, தேஜஸ் பொருந்தியதாக இருக்கு. அப்புறம் சிற்றிடையும், சிறிய இடை அம்பாளுடையது. அதாவது கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்த்தாதான் தெரியும், மேல முலைகள் வந்து ரொம்ப பெரிதாக இருக்கிறதுனால பொதுவா இடை தெரியவே தெரியாது அம்பாளுடையது. இங்க வந்து கொஞ்சம் தெரியாது, அதனால வந்து சிற்றிடையும் அம்பாளின் இடை பக்கம் தெரிகிறது. அதுக்கப்புறம் வார் குங்கும முலையும், அம்பாளின் ஸ்தனங்கள் எப்படி இருக்கு, அது மேல வந்து குங்கும இது குழம்பு பூசப்பட்டிருக்கு, நல்ல வாசனை திரவியங்கள் பூசப்பட்டிருக்கு. வார் குங்கும முலையும், அம்பாளின் ஸ்தனங்களை பாக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து முலை மேல் முத்து மாலையுமே, அம்பாள் என்ன போட்டுட்டு இருக்கா, கழுத்துல என்ன அணிந்து கொண்டிருக்கிறாள்னா முத்து மாலை போட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் அவருக்கு தெரியாது, கண்ணு முன்னாடி தெரியறது, அப்படியே பார்த்து பாடுற. பார்க்கும் திசை தோறும் தோன்றும், தோன்றும்ங்கிறது நம்ம இங்க சேர்த்துக்கணும், பாட்டுல இல்ல ஆனா சேர்த்துக்கணும். பார்க்கும் திசை தோறும் தோன்றும், பார்க்கிற இடமெல்லாம் அம்பாளினுடைய இப்படிப்பட்ட திருவுருவம் அவருக்கு தெரிகின்றது. முன்னாடி தெரிஞ்சது பின்னாடி தெரியல அப்படின்னா இல்ல, எங்க பார்த்தாலும் அங்க அம்பாளின் திருவுருவத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னொரு முறை பார்க்கலாம். அதாவது எங்கேருந்து படிக்கணும், என் அல்லல் எல்லாம், என்னுடைய துன்பங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய வல்லமை பொருந்திய திரிபுர சுந்தரி, 3 உலகங்களிலும் பேரழகியான
அப்படிப்பட்ட அபிராமி அன்னையும் அவர் என்னெல்லாம் பார்க்கிறார்? பாஷம் பார்க்கிறார், பாஷாங்குஷமும், பாஷம் அங்குஷம். அப்புறம் குளிர்ச்சி பொருந்திய சிறகுகளை உடைய வண்டுகள் ஆர்க்கக்கூடிய புதிய அஞ்சலர்ந்த மலர்கள் ஐந்தும் ஒரு கையில, அப்புறம் கரும்பினை வில்லாகவும் கொண்டு ஒளி பொருந்திய திருமேனியை உடைய அம்பிகை, அவளுடைய சிற்றிடைய பார்க்கிறார். அப்புறம் சிற்றிடைக்கு மேல நல்ல குங்கும குழம்பை பூசிய, நல்ல வாசனை மிகுந்த குங்கும குழம்பை பூசிய முலைகள், ஸ்தனங்கள். அம்பாளுடைய ஸ்தனங்கள் ஒன்று அன்பை குறிக்கின்றன, கருணையை குறிக்கின்றன, ஒன்று அருளை குறிக்கின்றன. அம்பாள் எல்லாருமேலையும் மகா கருணை கொண்டவளாக இருக்கா. அதனால ஸ்தனங்கள் பெருசா இருக்கு. உலகத்துக்கே உணவளிக்கும் தாய். உணவளிக்கிறதுனா வெறும் சாப்பாடு போஜனம் மாத்திரம் கிடையாது. அத்தனை அனுபவங்கள், அத்தனை நல்ல எண்ணங்கள், நல்ல செவிக்கான சாஸ்திரங்கள், குரு ஞானம் எல்லாத்தையும், அங்க உணவுனா ஞானமும் கூட, சாஸ்திர ஞானத்தையும் அவள் தான் கொடுக்கிறா. கருணை மிகுந்தவளாக இருக்கா அம்பாள். அருள் பொழிஞ்சு தள்ளி இருக்கா. அந்த ரெண்டு முலைகளும் கருணையையும் அருளையும் குறிக்கின்றன. அந்த முலைகள் மேல முத்து மாலை அணிந்திருக்கிறாள் அம்பாள். முத்து மாலையுமே இதை பார்க்கும் திசைதோறும் தோன்றும், பார்க்கும் இடங்களில் எல்லாம் அவளுடைய காட்சி தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பாடுகிறார் அபிராமி பட்டர். இதே போல பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்த பரிபூரணானந்தமே அப்படின்னு பாடுற சின்மயானந்த குருல. அதுக்கப்புறம் பாரதியார் எவ்வளவு பாடியிருக்காரு. இதே போல வானில் பறக்கும் புல்லெல்லாம் நான், எல்லாம் பார்க்கும் இடம் எல்லாம் என்னன்னு கேட்டா ஆத்ம தரிசனம். இதே மாதிரி உள்ளுக்குள்ளார பார்த்த அம்பாளை இவர் வெளிப்புறமாக அந்த திருவுருவத்தையே அவர் எங்கும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனந்தமா பாடுறார் இந்த பாட்டை. எங்க பார்த்தாலும் பகவத் தரிசனம் அதையே பார்த்துட்டு இருக்கார். அதனால அந்த சந்தோஷத்துல, அந்த ஆனந்த கிடைப்புல அபிராமி பட்டர் அருளிய பாடல் இது. இன்னொரு முறை நம்ம பாராயணம் பண்ணலாம். பார்க்கும் திசைதோறும் பாஷாங்குஷமும் பனிச்சிறை வண்டு, ஆர்க்கும் புது மலரைந்தும் கரும்பும் என் அல்லல் எல்லாம், தீர்க்கும் திரிபுரையாள் திருமேனியும் சிற்றிடையும், பார்க்கும் குமமுலையும் முலைமேல் முத்து மாலையுமே. ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.